ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அத்துணை நன்மைகளையும் தன்னை பின்பற்றுகிற சீடர்களும், ஏன் தன்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டு கடவுள் தன்மையில் விளங்கிய ஆண்டவருடைய சீடர்களாக வாழ முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம் என்பதாக பல காரியங்களை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அறச்செயல்களை செய்கிற பொழுது, தான தர்மம் செய்கிற பொழுது எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது என்ற புதிய ஒரு சிந்தனையை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற எந்த அறச்செயலும் மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. மாறாக வானக தந்தைக்கு, நம்மை படைத்த கடவுளுக்கு அது மகிமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை தெளிவை ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். எனவேதான் நீங்கள் செய்கிற காரியம், வலக்கை செய்கிற காரியம் இடக்கைக்கு தெரியாமல் நீங்கள் செய்ய வேண்டும், மறைவாக செய்ய வேண்டும். மறைவாக செய்கிற உங்கள் தான தர்ம அறச்செயல்களை கடவுள் பார்ப்பார். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். எனவே கடவுள் உங்களுக்கு கைமாறை கொடுப்பார். எனவே மனிதர்களிடமிருந்து கைமாறினை எதிர்பார்க்காமல், கடவுள் எனக்கு இந்த செயல்பாடின் வழியாக ஆசீர்வாதத்தை தர வல்லவர் என்கிற நம்பிக்கையோடு கடவுளுக்காக, கடவுள் மேன்மை விளங்க இந்த சமூகத்தில் அறச்செயல்களை செய்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, யதார்த்தமான வாழ்க்கை சூழலில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரே விளம்பர பதாகைகள், கல்வெட்டுகள், அனைத்திலும் பெயர் பொறிக்கப்பட வேண்டும். பெயர் பொறித்தால் நான் உங்களுக்கு இதை வழங்குவேன் என்று கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளுகிற பல மனிதர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கும் சொல்லுகிறார், அவர்கள் அவர்களுக்குரிய கைமாறினை பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். அந்த கைமாறு இந்த உலகம் தருகிற கைமாறாகவே இருக்குமே ஒழிய ஆண்டவர் கொடுக்கிற கைமாறாக இருக்காது. இந்த உலகம் வேறு, கடவுள் வேறு. கடவுள் சிந்திப்பதை போல இந்த உலகம் ஒரு நாளும் சிந்திக்காது. எனவே இந்த உலகம் தர முடியாத அருளை, ஆசீரை, வல்லமையை, இரக்கத்தை, பணி பாராட்டை கடவுள் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும். அதுதான் நிலையானது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிறைவை கொடுக்க முடியும் என்பதாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, பல சூழல்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது அறச்செயல்கள் செய்வதற்கு, தான தர்மங்கள் புரிவதற்கு. அவற்றையெல்லாம் நாம் ஆண்டவரின் நிமித்தம், ஆண்டவருடைய பெயரால் செய்து வாழ வேண்டுமே ஒழிய நம் பெயர் விளங்க அல்ல, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும், ஆண்டவர் நம்மை புகழ வேண்டும். அதன் வழியாக அவருடைய அருளுக்கு நாம் சொந்தக்கார பிள்ளைகளாக மாற்றி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் அறச்செயல்களை புரிய வேண்டும். அதை மனதில் இருத்திக் கொள்வோம். இந்த நாள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் மேன்மை விளங்க அறச்செயல் புரிவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.